Daily. Taste the Daily. வேலூர் பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்தில் 198 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பன்னோக்கு சிறப்பு உயர் மருத்துவமனை திறக்கப்பட்ட ஒரே வாரத்தில் மூடப்பட்டதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற அதிமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரம் என்ன? வணக்கம். இந்த 125 ஆண்டுகள் இந்த பழமையான இந்த வேலூர் பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 198 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. அதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 25ஆம் தேதி திறந்து வைத்து இந்த பல்நோக்கு உயர் மருத்துவமனை திறந்து வைத்தார். இந்த நிலையில் அந்த மருத்துவமனை ஒரு வாரத்திலேயே போதிய வசதிகள் இல்லாமல் மூடப்பட்டதாக கூறி மருத்துவ அந்த படுக்கை வசதிகளும் இல்லை, இந்த பணிகள் முடியாமல் இருந்த நிலையில் இந்த மருத்துவமனையை அவசரமாக தமிழக முதல்வர் திறந்து வைத்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கண்டனம் அறிவித்து அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்தார். இந்த நிலையில அந்த ஆர்ப்பாட்டம் இன்று முக்கூர் சுப்பிரமணியன், அதாவது வேலூர் மாவட்ட அதிமுக பொறுப்பாளர் முக்கூர் சுப்பிரமணியன் தலைமையில இன்று நடைபெற இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர்களை, அதாவது ஒன்று கூட விடாமல் அவர்களை அங்க வரும்போதே அவர்களை பிடித்து வாகனத்திலே, போலீஸ் வாகனத்திலே ஏற்றி அவர்களை மண்டபத்தில் அடைத்தார்கள். இந்த முக்கூர் சுப்பிரமணியன் அதோ போன்று அவர் அந்த ஆர்ப்பாட்டத்தின் திடலுக்கு வந்த போது அவரையும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட விடாமல் பிடித்து அவரையும் அந்த ஒரு தனியார் திருமண்டபத்தில் அடைத்தார்கள். கிட்டத்தட்ட இந்த அதிமுக ஆர்ப்பாட்டத்துல 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. Taste the Daily. Taste the Daily.